ഓക്കെ, നമസ്കാരം അണ്ണാ. ഒരു മലയാളി അല്ല. ആമാം. അപ്പം മലയാളം ഇല്ലാത്ത ഒരാൾ നമ്മുടെ മലയാളത്തിൽ വന്നൊരു സൂപ്പർ സുന്ദരി ധ്യാനൊരു പടത്തിൽ ചെയ്തു. അപ്പം എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഒരു எக்ஸ்பீரியன்ஸ்? ஐயோ, பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னன்னா சி ஐ எம் ஃப்ரம் தமிழ் இண்டஸ்ட்ரி. எல்லா நல்ல படங்களுமே வந்துட்டு எங்கேருந்து இந்தியாவில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையாளம் தான் வரும். அது வந்து நான் இன்னும் சொல்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நாங்கள் சென்னையில் பேசிட்டு எல்லா ஹீரோஸ்கிட்டையும் எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் பேசுவோம். இந்த மலையாள படம் பார்த்தீங்களா, அந்த படம் பார்த்தீங்களா, அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க நாங்கள் பேசுவோம். அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் நடிக்கணுன்றது எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை. ஏன்னா அடிக்கடி கமல் சார் மலையாளம் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். அது அவங்க ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுவார். அப்போ ஒரு ஆசை இருக்கும்ல, இங்கேயும் போகணும், நடிக்கணும், அது வந்து லால் சேட்டா கூட நடிக்கணும், மம்முனியான் கூட நடிக்கணும் இருக்கும். அண்ட் இட் டுக் லிட்டில் டைம். அண்ட் அது தியான் கூட லான்ச் ஆகுறதுன்னு நினைக்கும் போது, அது முகேஷ்னா நம்ம என்ன தான் மோகன்லால் சார்னு சொன்னாலும் மம்முட்டி சார்னு சொன்னாலும் அதுக்கு ஈக்குவல் முகேஷ்னா நடிக்கிற ஒரு படத்தில் ஒரு க்யூட்டான ஒரு ஆக்ஷனாக குட்டி கேரக்டர் பண்ணணும். வெரி ஹாப்பி. நான் ரொம்ப லேட் ஆச்சுன்னா, ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஒரு பிளான் இருக்குண்ணா, லொக்கேஷன் அது இருக்கு. அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்லண்ணா, அவர் தான் சொல்லணும். அண்ட் வெரி ஷுர் ஒன்று இருக்கு, நல்லாவே இருக்கு. அதுவா அது தெரியலண்ணா, அது லொக்கேஷனாக தான் சொல்லணும். அது எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் மூடு தான். அண்ட் லொக்கேஷன் டிசிஷன்ஸ் தான் எல்லாமே. ഇതിപ്പോൾ വിജയ് അണ്ണ കൂടെ അഭിനയിച്ചേ, ഇപ്പം വിജയ് സേതുപതിൻ്റെ കുട്ടിക്കാലായിട്ട് ഒക്കെ അഭിനയിച്ചു. വിജയ് സാറോട് അഭിനയിക്കുമ്പോൾ എങ്ങനെയാണ് ഇത്? விஜயனா கூட வந்துட்டு நான் மின்சார கண்ணா பண்ணேன், பிரதரா தம்பியா பண்ணியிருப்பேன். பியூட்டிஃபுல். என்னன்னா ரொம்ப நல்ல ஹியூமன், ரொம்ப நல்ல பீப்புள். அவர் அவ்வளோ நல்ல ஹியூமனாக இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ நல்ல ஒரு இடத்துல இருக்கார். அதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ஏன்னா எப்போவுமே மனசு ரொம்ப நல்லா இருந்தால் இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட வந்துட்டு வில்லனாக பண்ணும்போது அவர் பார்த்து சொன்னார், எனக்கு வில்லன் ஐடியா அப்படின்னு. ഇറ്റ്സ് എ വെരി ഗ്രേറ്റ് എക്സ്പീരിയൻസ്. ഇപ്പോൾ വിജയ് സാറ് രാഷ്ട്രീയ പ്രവേശനത്തിലേക്ക് പോവാണ്, പാർട്ടി രൂപീകരിച്ച്. അപ്പോൾ നമുക്ക് പടങ്ങൾ ഒരുപാട് മിസ് ചെയ്യും. ഇപ്പോൾ FTFs കാണാൻ പറ്റില്ല, വിജയ് സാറിൻ്റെ ഒരു പടങ്ങളൊന്നും നമുക്ക് കാണാൻ പറ്റില്ല. എങ്ങനെയുണ്ട് ആ പ്രവേശനം? എങ്ങനെ നോക്കി കാണുന്ന വിജയ് സാറിൻ്റെ? நான் தான் ஃபஸ்ட்டு அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வரட்டும்னு சொன்னதே நான் தான். சென்னையில் தமிழ்நாட்டில் அவர் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்பயும் நான் தான் சொல்லுவேன் அவர் வரணும்னா. ஏன்னா நீங்கள் எல்லாருமே படம் பார்த்து தான் அவர் இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சினிமான்றது ரியல் ஹீரோ மட்டும் இருந்தால் எனக்கு போதாது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அ ரியல் ஹீரோ. நான் ரியல் ஹீரோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த அந்த மக்களுக்கு நான் எதனா செய்யணும்னு நினைக்கிறேன். அது எத்தனை ஆர்டிஸ்ட் நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் நினைக்க மாட்டாங்க, அது நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு தாட் அவருக்கு வரதே பெரிய விஷயம். அதை நம்ம என்கரேஜ் தான் பண்ணணுமே தவிர, அண்ணா நீங்களா எப்படி நாங்கள் தேட்டருக்கு போவோம் நம்ம ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. കുറച്ച് സിനിമയിൽ പ്രിവ്യൂ കണ്ടിട്ട് അതായത് തീരുമാനം കുറച്ച് നേരത്തെയായി വന്ന പുള്ളി ഒരു അഭിപ്രായം പറഞ്ഞത് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. ஆனால் புரியலண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. സിനിമയുടെ പ്രിവ്യൂ കണ്ടിട്ടേ വിജയ് സാറ് തീരുമാനം രാഷ്ട്രീയത്തിലേക്കുള്ള തീരുമാനം, അതായത് സിനിമ ചെയ്യില്ലാന്നുള്ളത് இல்லைண்ணா கண்டிப்பாக இல்லை. எனக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஹீஸ் வெரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் பாலிடிக்ஸ்க்கு போக தான் போகிறேன், இதுக்கு தான் போகிறேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏன்னா ஆனால் ஒரு வாட்டி அந்த மக்கள்கிட்ட வார்த்தையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம காப்பாற்றினா தான் நம்ம உண்மையாகவே ஹீரோவாக இருக்க முடியும். அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு எல்லாத்தையும் நம்ம விட்டுலாம், அதெல்லாம் செகண்டரி. அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவர் கண்டிப்பாக அந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருவார். கன்ஃபார்ம் நான் தான் ஃபஸ்ட் ஓட் போடுவார். புரியல எப்படி வந்தேன்னு கேட்குறீங்க? இது வந்துட்டு லொகேஷனா டீம் வந்து மகேஷ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரும் சங்கீத் அவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டீம் வந்துட்டு நம்ம சங்கீத் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி மாஸ்டரில் ஒருத்தர் பண்ணார்ல, அவர் நல்லா இருக்கும், அவர் வேணும் அப்படின்னாரு. ஸோ அவர் கூப்பிட்டதுனால அவர் என்னை காண்டாக்ட் பண்ணி ஒரு மலையாள படம் இருக்குது பண்ணுறியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன பண்ணுறியான்னு அசிங்கமாக கேட்குறீங்க, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மலையாளம்லாம் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. വിജയ് സാറ് ജയിച്ചു വന്നു കഴിഞ്ഞാൽ ഇപ്പോഴുള്ള ആൾക്കാരുടെ എന്ത് വ്യത്യസ്തമാണ്? என்ன வித்தியாசம் கேட்குறீங்களா? ஆனால் அவர் சூப்பராக பேசுவார், நல்ல பேசுவார். அண்ட்
அவர் நல்லா பேசினா ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவர் தாட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். வெரி வெரி ஆக்டிவ் பர்சன் தான் அவர் பார்க்க தான் ரொம்ப குவைட்டு, ஆனால் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக தான் இருப்பார். ஸோ ரொம்ப ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக இருப்பார்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அண்ட் அவருக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது தமிழ்நாட்டில். நீங்கள் எந்த டீப் வில்லேஜுக்கு போனாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் அவர் நல்லா தெரியும். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போகிற ஒரு லீடராக தான் இருக்கும். വിജയ് സാർ ഇപ്പം പ്രവേശനം ചെയ്യാൻ പോവാണ്. അപ്പൊ ഈ വിജയ് സാർ ജയിച്ചു വരുമ്പോ ബാക്കിയുള്ള ആക്ടേഴ്സ് കൂടി രാഷ്ട്രീയത്തിലേക്ക് വരുമോ? அப்படி எல்லாருக்கும் நடக்காதுண்ணா. அப்படி எல்லாருக்கும் நடக்காதுண்ணா. இட் டேக்ஸ் சம் டைம் தான். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய என்ட்ரி அது அவருடைய என்ட்ரியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் அவரோட பார்ட்டிலெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும்தான் பாலிடிக்ஸ் வருவார். வேறு யாரும் போயிட்டு சேருவாங்களான்னு பார்த்தா அந்த தவிர எந்த ஆர்டிஸ்ட்டும் அதை பண்ணிடக்கூடாது. விஜய் சார் தெரியும், விஜய் சார் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு நிற்கிறேன் பாலிட்டிஷியன் அப்படிலாம் நிற்கக்கூடாது. அவர் மட்டும் நின்று அவர் மட்டும் ஜெயிச்சு வந்தால் நல்லா இருக்கும். நம்ம வேலை நடிக்கிறது தானே, அதை மட்டும் பார்த்தா. ഇപ്പൊ കൂലിയിൽ ഇരുന്നത് നമ്മൾ കേട്ടു രജനികാന്ത് கூலியா? லோகேஷ்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்லுங்கள். ഓക്കെ தேங்க்யூண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.